Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உணவே மருந்துன்ற டாபிக்ல நுரையீரலையும் இடுப்பு எலும்பையும் எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. फ्रेंड्स, நம்ம இடுப்பு எலும்பையும் நுரையீரலையும் சேஃப்டியா பாத்துக்க கூடிய எனர்ஜி வந்து எதுல இருக்குன்னா ஆட்டோட நுரையீரல்ல இருக்கு. फ्रेंड्स, நான் வந்து இன்னைக்கு 2 ஆட்டு நுரையீரல் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு வேகிறதுக்காக வந்து ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை வராமல் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு டேஸ்ட் சேர்க்க உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துட்டு நீங்கள் நல்லா விசில் விடணும். ஒரு 7-8 விசில் கூட நீங்கள் விடுங்க. நல்லா வந்து வெந்துடும். வெந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடு ஆட் பண்ணிங்கன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவோடு சேர்த்து 2 பத்தை தேங்காய் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பு வீக்காக இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அடுத்து 2 பட்டை இலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் பொடி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து வந்து 2 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கீரிய பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ நீங்கள் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்கனாக்கா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுண்ட விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து விசில் போன பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டு நுரையீரல் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். இதுக்கப்புறம் இந்த தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. திரும்பியும் 2 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க, க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நைஃப்லேயே வந்து அழகாக ஈஸியாக கட் பண்ண வரும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் 2 வாட்டி வந்து ஐஸ் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சேஃப்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு எப்பயுமே வந்து கறியை சாப்பிட்றத விட அதோட பார்ட்ஸ், அதாவது மூளை, அதே மாதிரி ஆட்டு ஈரல், ஆட்டோட கால் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். கறியை விட நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இடுப்பு எலும்பு, நுரையீரல் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கும் இந்த நுரையீரல். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா ஓரளவுக்கு கிரேவியாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டியோட நுரையீரலை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே வந்து ஆட்டு நுரையீரல் வந்து குழம்பாக சாப்பிட்றத விட நல்லா வந்து சுண்டை வச்சு தொக்கா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மசாலா எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடச்சிருச்சு. கடைசியாக வந்து நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கி நீங்கள் நல்ல ஒரு சாம்பார் இல்லை ரசத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.